அனைவருக்கும் வணக்கம். தொல்புரம் மேற்கில் குடிநீர் வழங்குவதற்கான ஒரு உதவி என்று நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் தண்ணீரும் டேங்கில் அடிச்சிருக்கிறோம். இந்த உதவி பூலோதவி அறக்கட்டளை, சுழிபுரம் பூலோதவி அறக்கட்டளை மூலமாக இந்த குடிநீர் விநியோகம் செய்வதற்கான உதவி செய்யப்பட்டிருக்கிறது. செல்வி மகாலிங்கம் நிரோஜினி இந்த வீட்டுக்கு ஒரு இயலாமையுடைய பிள்ளை. அப்போ இந்த வீட்டில் நீர் கிணறு வசதிகள் ஒன்றும் இல்லை. இப்போ குழாய் கிணறு அடித்து சொல்லி கேட்டது. நாங்கள் குழாய் கிணறு இப்போ தடை செய்யப்பட்டிருக்கிறபடியாக எங்களோட நிலத்தடி நீரை உவர் நீர் ஆக்கிறபடியாக நாங்கள் அதை வேண்டாம், நாங்கள் இப்படி மாற்றி ஏற்பாடு செய்து தரோம்னு சொல்லி தண்ணி டேங்கும் தாங்கிய வைக்கிற ஸ்டாண்ட் உண்டு, மற்றது பைப் லைன் எல்லாம் செய்து கொடுத்துருக்குறோம். இந்த பணிகளை செய்கிறதுக்கு 78,820 ரூபாவை திருமதி பூலோதவி ஆண்டியப்பன் அம்மையார் ஞாபகார்த்தமாக திரு SA உமாவதி அவர்களின் அம்மா உருவாக்கப்பட்ட சுழிபுரம் பூலோதவி அறக்கட்டளையினால் வழங்கப்பட்டது. இது அவர்களுடைய 3வது உதவி வழங்கும் திட்டமாகும். இப்பணியை செய்கிற அவர்களுடைய பேரன் குடும்பத்தினர் திருமதி அபிஷேக் திவ்யா தம்பதியினருக்கு நமது உளப்பூர்வமான நன்றிகளை தெரிவிக்கிறோம். இந்த பணிகளை எங்களுக்கு செய்கிறதுக்கு உதவி செய்த அவர்களுக்கு மனப்பூர்வமான நன்றியை தெரிவிக்கிற அதே வேளை இந்த பணிகளை செய்ய எங்களுக்கு தோளோடு தோள் கொடுத்த எங்களோட நிர்வாகம் மற்றும் தம்பி நிரோஷன் பைப் லைனிங் பிளம்பிங் எல்லாம் செய்து வந்தவர், அவருக்கும் எங்களோட மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த சிறிய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். அது இந்த பிள்ளையை இருத்தி குளிக்க வாக்குறதுக்கான ஒரு சின்ன மேடை ஒன்று செய்திட சொல்லி அதையும் செய்திருக்கிறோம். அந்த பைப்பை கொண்டு தந்தாங்க, தெரியுதா? கேட்டுக்குள்ள வாகனம் வர்றதுக்கு புதைச்சி ஒரு மண்டோடையாக கேட்டடியில் கொண்டு வச்சிருக்கு பைப் கொண்டு. அதிலிருந்து தண்ணியை கொழுவி டேங்குக்கு நிரப்பி விடுவினோம். இது எங்களுக்கு வலிகாமம் மேற்கு பிரதேச சபை தான் குறைந்த கட்டணத்தோடு இந்த சேவையை செய்கிறோம். அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் எங்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையிலே இயலாமையுடைய பிள்ளைகளின் வாழ்வை மாற்றி அமைக்கிறதுக்காக எங்களை இந்த புலர் அறக்கட்டளை என்றது வாங்கியிருக்கோம். புலர் அறக்கட்டளை என்றது விடியல் என்ற அர்த்தத்தில் வந்தது. பொழுது புலர்ந்ததுன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஆகவே இந்த மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வை மேம்படுத்துறதுக்கான இந்த எங்கள் அமைப்புக்கு உங்கள் ஒவ்வொருவரது ஆதரவையும் ஆலோசனைகளையும் வேண்டி நிற்பதோடு உங்கள் தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.